வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கருஞ்சீரகத்தை வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். கருஞ்சீரகத்தில் நார்ச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக இருக்குது, ஆற்றல் மையமாக நமக்கு விளங்கிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் B12, நியாசின், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 57% தாவர எண்ணெய்களும் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களோட ஒன்றிணைந்து கருஞ்சீரகமும் கருஞ்சீரக எண்ணெயும் கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நினைவுத்திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வரும்போது அது நம்முடைய நினைவுத்திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெறும் வயிற்றில் கருஞ்சீரகத்தை தினசரி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத்திறன் குறைவுக்கு இது வந்து ஒரு சரியான தீர்வாக இருக்கும். அதாவது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த நோய் ஏற்பட தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஓரளவு வயதானவர்களுக்கு வந்து மறதியை வந்து நீக்கக்கூடியதற்கெல்லாம் கருஞ்சீரகம் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூளை நரம்புகளில் வெகுவாக தூண்டி அதில் ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் பாய வச்சு மூளை வளர்ச்சி குன்றாமல் செல்களை வந்து புதுப்பித்து கொண்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவை தடுக்கக்கூடியது கருஞ்சீரகம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றதை மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. நீரிழிவு நோயாளிகள்லாம் நல்ல பலனை பெறணும், உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா பிளாக் டீ குடிப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து கிடையாது, கருஞ்சீரகத்தில் நார் சத்து தான் இருக்குது. ஸோ இது உடனே உங்களோட ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சேர்ந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு வந்து மேம்படுத்தி சுகர் பிரச்சனை அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்ளத்துக்கே உங்களை வந்து கொண்டு போகாது. எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சுகர் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் பிளாக் டீயோட கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கோங்க, அல்லது உணவுகள்லையுமே நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சீரக விதைகள். கருஞ்சீரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறதுக்கு காரணம் அது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சோன்னா நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து இதயத்திற்கு வேண்டி நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டுமே கொடுக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நமக்கு வந்து அகற்றிடும். ஸோ ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் இல்லாததால் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த நாளங்கள் வழியாக சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு நமக்கு வந்து பலம் பெறும். இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். அதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளம், அதாவது நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு இதயத்தை பராமரித்துக் கொள்வதற்கு கருஞ்சீரகமும் கருஞ்சீரக எண்ணெயும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்கிறதால, அதாவது அலர்ச்சிக்கு எதிராக போராடி நாள்பட்ட நோய்களினுடைய தன்மையை தீர்க்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கருஞ்சீரகம் வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருஞ்சீரக எண்ணெயை கை கால் மூட்டுகளை தடவுவதன் மூலமாக நல்ல பலனை நம்மளால் பெற முடியும். உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது ஆயுர்வேத மருத்துவத்திலே பரிந்துரைக்கிறாங்க. ஸோ உடல் வெளிப்புறங்களில் உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், கை கால்கள், மூட்டு வலி, முடக்குவாதம், அப்புறம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்களை சரி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரக விதைகள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் வந்து நமது உடலினுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு, பிபி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு ஏற்படாத வண்ணம், அந்த பிபி ப்ரெஷர் வந்து உங்களுக்கு எதுவும் வராதாலும் பாதுகாக்கும். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள்லாம் வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உடனே நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் வந்து அவங்களுக்கு தளர்த்தப்பட்டு அதன் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவோட உடலுக்கு பாயும் போது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கக்கூடிய பிரச்சனை, நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் எல்லாமே தளர்த்தப்பட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம்.
பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் உதவிகரமாக இருக்கும். கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள், இரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கு சிறந்த தீர்வாக அமையுது. பல்வலிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சீரகம் வந்து விளங்கும். வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடியதுக்கு நம்ம அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை வந்து ஈறுகளில் வந்து நம்ம பல் விளக்குற மாதிரி தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்ந்துவிடும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பற்கள் வந்து உங்களுக்கு வலிமை பெறும். தாடை எலும்பு அடர்த்தி மேம்படும். உமிழ்நீரினுடைய தரம் மேம்படும். பற்களில் வந்து மஞ்சள் கரை படிந்து பிளேக் தொற்று ஏற்படுவது, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பற்சொத்தை பற்கூச்சம் எதுவுமே இருக்காது. நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிருமிகளும் அகற்றப்பட்டு ஈறுகள் வலிமை பெற ஆரம்பிக்கும். ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. அதே போல் துர்நாற்றம் வீசுவது நமக்கு அகற்றப்பட்டு சுவாச புத்துணர்ச்சி நமக்கு பெற்று ஒட்டுமொத்தமாக வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாம் கருஞ்சீரகம் ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து பார்த்தோம்னா தூசு அதிகமாக நமக்கு வந்து வருது. ஸோ புகை, தூசு இது மாதிரி அதிக மாசு காரணமாக ஆஸ்துமா அப்படின்றது தற்போது வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக நிறைய பேருக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடாக மாறிடுச்சு. ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கருஞ்சீரக மருத்துவத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அது அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெயை மற்றும் தேனை கலந்து நீங்கள் குடித்து வரும்போது நல்ல பலன் கிடைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அகற்றிட்டு நுரையீரலுடைய ஃபங்க்ஷனை வந்து ஆரோக்கியமாக வைக்கும். அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகளை நம்ம அகற்றிட்டதால நமக்கு ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்காது. ஒட்டுமொத்தமாகவே சுவாச மண்டலத்தையும் நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். காச நோய், ஆஸ்துமா, மூச்சு திணறல், மூச்சு விடுதலை சிரமம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் சளி, இருமல் போன்ற பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு இருக்காது. நமக்கு ஆரோக்கியமாக நம்மளை பராமரித்து கொண்டு ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே சிறப்பாக செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் கருஞ்சீரக எண்ணெயும் கருஞ்சீரக விதையும் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக விதையை எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரகம் நமது உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம ஏதாவது வந்து பார்த்தோம்னா உடம்பு சரியில்லாதப்ப அதை சரி பண்ணுறதுக்கு, நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அதிகப்படியான உடலில் வந்து கலோரிகளை கொண்டு அதிகப்படியான உடல் எடையை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கும்போது கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி மேற்கொண்டு அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அப்பப்போ மேலும் மேலும் நீங்கள் வெயிட் ஆக மாட்டீங்க, இருக்கக்கூடிய வெயிட்டில் இருப்பீங்க. தொடர்ந்து கருஞ்சீரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வெளியேற்றிவிடும். ஸோ அந்த கொழுப்புகளை ஆற்றலாக மாற்றியும் கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதால தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் வந்து குறைஞ்சிரும். அதிகப்படியான அந்த உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக குறைத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம வந்து கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி நன்மைகளை வந்து பெறணும் அப்படின்னா தொடர்ந்து அதை பயன்படுத்த வேண்டியது அவசியம். கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நன்மைகள் கிடைக்கலன்னு விட்டுறக்கூடாது. வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்தை தொடர்ந்து உணவுகளை பயன்படுத்துங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.